வணக்கம். ராகு கேது இந்த அசுபம் பெற்ற கோள்கள் எந்த இடத்துல அமர்ந்தால் நல்ல பலன் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ராகு கேதுக்கு பார்வை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, ஒரு லக்கணத்தை ஒரு ராசி கட்டத்தை போடும். ராசி கட்டத்தை போடும். இப்போ லக்கணம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப லக்கணம் எடுத்துக்கும். லக்கணத்துக்கு அதாவது சூரியன், சனி, ராகு, கேது பிளஸ் செவ்வாய் இருக்கக்கூடிய 9 நவகோள்களில் இந்த 5 கோளுமே அசுபத்தம் பெற்ற கோள் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நல்ல பலன் இந்த கோள்கள் எந்த இடத்துல அமர்ந்தா பலன் கொடுப்பாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ 3ஆம் இடம், அடுத்தது 6ஆம் இடம், அடுத்தது 10ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த இடத்துக்கு பேர் உபஜயஸ்தானம் சொல்லுவோம். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10, 11. இந்த இடத்துல இந்த கோள்கள், இந்த 5 கோள் அமர்ந்தா ஒரு லக்கணத்துக்கு நல்ல பலன் மட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா கோளுக்கு பார்வை அங்கே இருக்குது. சனிக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும் இருக்குது. ராகு கேதுக்கு பார்வை கிடையாதுங்க, ஏன்னா சாயா கோள், பார்வை கிடையாது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 8ஆம் பார்வை, 7ஆம் பார்வை. இந்த 3 பார்வை செவ்வாய்க்கு அங்கே இருக்குது. அப்போ மற்ற கோளுக்கள் பார்வை பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு பார்வை சுத்தமே கிடையாது. சில பேர் ராகு கேதுக்கு உச்சம் சொல்லுவாங்க, ஆட்சி சொல்லுவாங்க, பகைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நின்ற இடத்த தகுந்த மாதிரி பலன் கொடுக்கறது அந்த ராகு கேதுவோட வேலைங்க. அதனால ராகு கேது பவர் கிடையாதுங்க. நல்ல பலனுக்கு 3, 6, 10 பலன் இருந்தாலே ஒரு நல்ல ஜாதகம் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.